அவனுக்கு வெறும் 17 வயதுதான். தன் தந்தை கொடுத்த அந்த அழகிய பலவண்ண அங்கியை அணிந்து கொண்டு பெரும் புகழை பெறுவோம் என்ற கனவோடு வலம் வந்தான். ஆனால் அவனது சொந்த சகோதரர்களே அவனை துரோகத்தால் சூழ்ந்து கொண்டார்கள். அவன் செய்த ஒரே குற்றம் தன் சகோதரர்களை விட பெரிய கனவு கண்டதுதான். அந்த இருண்ட குழியில் அவன் விழுந்தபோது அவனது கனவுகளும் அங்கேயே முடிந்துவிடும் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் கதை அங்கிருந்துதான் தொடங்கப் போகிறது. இதுதான் யோசேப்பின் சரித்திரம். யோசேப்பு கானான் தேசத்தின் செந்நிற மண்ணில் தன் தந்தை யாக்கோபுடன் வாழ்ந்து வந்தான். யாக்கோபுக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் யோசேப்பு அவருக்கு மிக விசேஷமானவன். ஏனெனில் அவர் முதிர் வயதில் தமக்கு கிடைத்த செல்வம் அவன். அது மட்டுமல்ல, அவர் உயிருக்கு உயிராக நேசித்த ராகேலின் முதல் மகனும் அவனே. யாக்கோபு அவனை அருகே அழைத்து, வா என் செல்ல மகனே, என் முதிர் வயதின் மகிழ்ச்சியே நீதான் என்று வாஞ்சையோடு அழைப்பார். தன் இதயத்திற்கு நெருக்கமான அந்த மகனின் மேல் தந்தை கொண்ட அளவற்ற அன்பிற்கு அடையாளமாக ஒரு அதிசய அங்கியை அவனுக்கு பரிசளித்தார். அது கண்ணை கவரும் பல வண்ணங்கள் கொண்ட ஓர் அங்கி. ஆனால் அந்த அங்கி அன்பின் அடையாளமாக மட்டும் இருக்கவில்லை. அது அவனது சகோதரர்களின் இதயங்களில் பொறாமை தீயை பற்ற வைத்தது. தந்தை அவன் மேல் பொழிந்த அந்த தனி பாசம் மற்ற சகோதரர்களின் மனதில் தீராத வெறுப்பையும் வஞ்சகத்தையும் விதையாக விதைத்தது. யோசேப்பு அந்த அங்கியை அணிந்து வருவதை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் தங்களுக்குள், பாருங்கள், அப்பாவின் செல்ல பிள்ளை வருகிறான் என்று பற்களை கடித்தார்கள். அந்த வெறுப்பு மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு நாள் எரியும் நெருப்பாக மாறியது. அது யோசேப்பு தான் கண்ட விசித்திரமான கனவுகளை பற்றி பேசத் தொடங்கிய போது நேர்ந்தது. ஒரு அதிகாலையில் உற்சாகம் தாழாமல் தன் சகோதரர்களிடம் ஓடி வந்தான் யோசேப்பு. சகோதரர்களே, நான் ஒரு ஆச்சரியமான கனவு கண்டேன், கேளுங்கள் என்று அவன் சொல்லத் தொடங்கினான். நாம் வயலில் அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்போது திடீரென என் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் என் அரிக்கட்டை சுற்றி நின்று அதை தாழ்ந்து வணங்கின. இதை கேட்ட சகோதரர்களின் முகம் கோபத்தால் சிவந்தது. என்ன, நீ எங்களை ஆளப்போகிறாயோ? உனக்கு நாங்கள் அடிமையாக வேண்டுமா என்று அவர்கள் சீறினார்கள். ஆனால் யோசேப்பு நிறுத்தவில்லை. மீண்டும் ஒரு கனவு கண்டான். இம்முறை அவன் சொன்னது அவர்களை இன்னும் உலுக்கியது. சகோதரர்களே, இன்னொரு கனவு கண்டேன். இதோ சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் கூட என்னை வணங்கின. ஆனால் அங்கே நின்றிருந்த தந்தை யாக்கோபு இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். தன் மகனை பார்த்து மென்மையாக கடிந்து கொண்டார். மகனே, இது என்ன கனவு? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரையில் விழுந்து உன்னை வணங்குவோம் என்று நினைக்கிறாயா? யாக்கோபு வெளியே அவனை கண்டித்தாலும் அந்த வார்த்தைகளை தன் இதயத்தில் ஆழமாக பதித்துக் கொண்டார். இந்த கனவில் ஏதோ ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறதோ என்று அவர் உள்ளூரச் சிந்தித்தார். இப்போது சகோதரர்களின் கோபம் எல்லை தாண்டியது. இவன் என்ன பெரிய ராஜாவோ? இவனும் இவன் கனவும் என்று எள்ளி நகையாடினார்கள். அவர்களது இதயம் இருண்டது. அந்த நிமிடம் அந்த வெறுப்பு ஒரு பயங்கரமான சதியாக மாறத் தொடங்கியது. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் யாக்கோபு கவலையுடன் யோசேப்பை தன் அருகே அழைத்தார். மகனே யோசேப்பே, உன் சகோதரர்கள் சீகேமுக்கு அருகே மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று நீ போய் பார்த்து விட்டு வா என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார். யோசேப்பு, இதோ போகிறேன் தந்தையே என்று கூறி புறப்பட்டான். அந்த பலவண்ண அங்கி காற்றில் அசைய அவன் உற்சாகமாக பயணித்தான். பாவம், கானான் மண்ணில் அவன் சுதந்திரமாக நடக்கும் கடைசி பயணம்
இதுதான் என்று அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. தூரத்திலிருந்தே அந்த பல வண்ண அங்கி தெரிவதைக் கண்ட சகோதரர்களின் உள்ளத்தில் வஞ்சம் பொங்கியது. இதோ பாருங்கள், அந்த கனவு ராஜா வருகிறான் என்று ஒருவன் ஏளனம் செய்தான். மற்றவனோ பற்களை கடித்துக் கொண்டு, இப்போதே அவனை கொன்று போடுவோம், பிறகு அவனுடைய கனவுகள் என்னவாகிறது என்று பார்ப்போம் என்று சதி செய்தான். ஆனால் மூத்தவனான ரூபன் பதறி போய், வேண்டாம், நம் தம்பியின் இரத்தத்தை நாம் சிந்த வேண்டாம். அவனை கொல்லாமல் இந்த இருண்ட கிணற்றுக்குள் தள்ளுங்கள் என்றான். யோசேப்பை தப்புவித்து மீண்டும் தந்தையிடம் சேர்க்க வேண்டும் என்பது அவன் எண்ணம். யோசேப்பு அருகில் வந்ததும் அவர்கள் ஓநாய்களைப் போல அவன் மேல் பாய்ந்தார்கள். சகோதரர்களே, என்ன இது? என்ன செய்கிறீர்கள்? என்னை விட்டு விடுங்கள் என்று அவன் அலறியும் கேளாமல் அந்த பல வண்ண அங்கேயே வன்முறையாக உருவி எறிந்தார்கள். பின்னர் அவனை ஒரு பாழடைந்த தண்ணீர் இல்லாத வறண்ட கிணற்றுக்குள் தூக்கி வீசினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கே இஸ்மவேலிய வியாபாரிகளின் ஒரு கூட்டம் கடந்து சென்றது. அதை கண்ட யூதா, நமது தம்பியை கொல்வதால் நமக்கு என்ன லாபம்? அவனை இவர்களிடம் விற்றுவிடுவோம் என்றான். 20 வெள்ளி காசுகளுக்கு தன் சொந்த தம்பியை ஒரு அடிமையாக விற்று தீர்த்தார்கள். விலங்கிடப்பட்ட யோசேப்பு கண்ணீருடன் இழுத்துச் செல்லப்பட்டான். பின்னர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று யோசேப்பின் அங்கியை அதன் இரத்தத்தில் நனைத்து தந்தையிடம் கொண்டு சென்றார்கள். தந்தையே, வழியில் இதை கண்டெடுத்தோம். இது உங்கள் மகனுடைய அங்கிதானா என்று பாருங்கள் என்று குரூரமாக கேட்டார்கள். அந்த இரத்த கரையை தன் கைகளால் தொட்ட யாக்கோபு கதறினார். ஐயோ, இது என் மகனின் அங்கிதான். ஒரு கொடிய மிருகம் என் செல்ல மகனை தின்று விட்டதே. யாக்கோபு தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு ஆறா துயரத்தில் மூழ்கினார். ஆறுதல் சொல்ல வந்த எவரையும் அவர் ஏற்கவில்லை. கானானின் பசுமை மறைந்து சுட்டெரிக்கும் எகிப்தின் மணல் பரப்பு தொடங்கியது. விலங்கிடப்பட்ட யோசேப்பு தகிக்கும் வெயிலில் இழுத்துச் செல்லப்பட்டான். தன் குடும்பம், ஆசை தந்தை, அந்த பல வண்ண அங்கி என அனைத்தையும் இழந்து ஒரு அந்நிய தேசத்தில் அடிமை என்ற முத்திரையுடன் நின்றான். எகிப்தில் பார்வோன் மன்னனின் பாதுகாவலர் தலைவனான போத்திபார் யோசேப்பை விலைக்கு வாங்கினான். போத்திபார் அவனிடம், இளைஞனே, உன் கைகளில் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ தொடுவதெல்லாம் துளிர்க்கிறதே என்று வியந்து பாராட்டினான். அவன் போத்திபாரின் வீட்டின் நிர்வாகியாக உயர்ந்தான். ஆம், அடிமையாக இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆனால் சோதனை அங்கும் தொடர்ந்தது. போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் ஆசைப்பட்டு அவனை தவறான வழிக்கு அழைத்தாள். யோசேப்பு உறுதியாக நின்று, நான் என் தேவனுக்கும் என் எஜமானுக்கும் விரோதமாக இந்த பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி என்று கூறி மறுத்தான். இதனால் ஆத்திரமடைந்த அவள் யோசேப்பின் மேல் பொய்க் குற்றச்சாட்டை சுமத்தினாள். விளைவு மீண்டும் ஒரு இருண்ட சிறை வாசம். ஆனால் சிறை கதவுகள் கர்த்தரை தடுத்து நிறுத்த முடியுமா? அங்கும் தேவன் யோசேப்போடு இருந்தார். ஒரு நாள் சிறையில் இருந்த பார்வோனின் அதிகாரிகளான பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியும் கவலையுடன் இருந்தனர். ஏன் உங்கள் முகங்கள் இன்று வாடியிருக்கின்றன என்று யோசேப்பு அன்புடன் கேட்டான்.
அவர்கள் தங்கள் கனவுகளை சொன்னபோது யோசேப்பு சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுப்பது தேவனுக்குரியதல்லவா என்றான். அவன் சொன்னபடியே பானபாத்திரக்காரன் விடுதலையாகி மீண்டும் பதவி பெற்றான். ஆனால் மற்றொருவனை பார்வோன் 3 நாள் கழித்து தூக்கிலிட்டான். விடுதலையாகிச் சென்ற அந்த அதிகாரியிடம் யோசேப்பு உருக்கமாக கேட்டான். ஐயா, நீங்கள் பதவிக்கு திரும்பும்போது என்னை நினைவு கூறுங்கள். நான் அநியாயமாக இங்கே அடைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த அதிகாரி யோசேப்பை முற்றிலும் மறந்தான். இருண்ட சிறையில் மௌனமான காத்திருப்பில் இன்னும் 2 ஆண்டுகள் உருண்டோடின. திடீரென ஒரு நாள் எகிப்தின் மாமன்னன் பார்வோன் ஒரு விசித்திரமான கனவு கண்டான். எகிப்தின் எந்த ஞானியாலும் இதற்கு காரணம் சொல்ல முடியவில்லை. அப்போதுதான் அந்த அதிகாரிக்கு யோசேப்பின் நினைவு வந்தது. சிறையில் இருந்து அழுக்கு படிந்த ஆடைகளுடன் யோசேப்பு வெளியே கொண்டு வரப்பட்டான். பார்வோன் அவனிடம், நீ சொப்பனத்தை கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்லுவாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றான். யோசேப்பு பணிவுடன் பதில் சொன்னான். என்னால் அல்ல மன்னா, தேவனே பார்வோனுக்கு சமாதானமான உத்தரவு அருளுவார். பின்னர் அந்த 7 பசுக்களும் 7 ஆண்டு செழிப்பையும் அதை தொடர்ந்து வரும் 7 ஆண்டு கூடிய பஞ்சத்தையும் குறிக்கும் என்று விளக்கினான். மன்னா, வரப்போகும் பஞ்சத்திலிருந்து தேசத்தை காக்க விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அதிகாரியாக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினான். யோசேப்பின் ஞானத்தை கண்டு வியந்த பார்வோன் தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அவன் விரலில் அணிவித்தான். தேவன் உனக்கு இதையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கையில் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. என் அரண்மனைக்கு நீயே அதிகாரியாயிருப்பாய் என்று அறிவித்தான். 30 வயதே ஆன அடிமை யோசேப்பு இப்போது எகிப்து தேசத்திற்கே அதிபதியானான். யோசேப்பு சொன்னது போலவே 7 ஆண்டு செழிப்பு முடிந்தது. கொடிய பஞ்சம் தொடங்கியது. தேசமெங்கும் மக்கள் உணவின்றி தவித்தனர். ஆனால் யோசேப்பின் முன்னெச்சரிக்கையான திட்டமிடலால் எகிப்தின் களஞ்சியங்களில் தானியங்கள் நிரம்பி வழிந்தன. இந்த கொடிய பஞ்சம் கானான் தேசத்தையும் விட்டு வைக்கவில்லை. யாக்கோபின் குடும்பம் உணவின்றி வாடியது. யாக்கோபு தன் மகன்களை அழைத்து, நாம் சாகாமல் பிழைத்திருக்க எகிப்தில் தானியம் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அங்கே போய் நமக்கு தானியம் வாங்கி வாருங்கள் என்றார். தன் தம்பியை விற்ற அதே சகோதரர்கள் இப்போது உணவுக்காக எகிப்திற்கு பயணம் செய்தார்கள். எகிப்தின் அரண்மனையில் ஆளுநராக வீற்றிருந்த யோசேப்பின் முன்னால் அந்த 10 சகோதரர்களும் வந்து நின்றார்கள். தரையில் முகம் குப்புற விழுந்து அந்த மகத்தான அதிகாரியை வணங்கினார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு யோசேப்பு கண்ட கனவு இதோ இப்போது நிறைவேறிக் கொண்டிருந்தது. யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டுகொண்டான். ஆனால் அவர்கள் முன்னே நிற்பது தாங்கள் குழியில் தள்ளிய தம்பி என்று அவர்களுக்கு சிறிதும் தெரியவில்லை. யோசேப்பு அவர்களை சோதிக்க எண்ணி, நீங்கள் உளவு பார்க்க வந்தவர்கள் என்று கடிந்து பேசினான். அவர்கள் பதறி போய், இல்லை ஆண்டவனே, நாங்கள் ஒரே மனிதனின் புதல்வர்கள். எங்கள் இளைய தம்பி தந்தையுடன் இருக்கிறான் என்றார்கள். தன் தம்பி பென்யமீனை பார்க்க விரும்பிய யோசேப்பு அவனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் மீண்டும் வந்தபோது யோசேப்பு ஒரு ரகசியத்தை செய்தான்.
பென்யமீனின் பையில் தனது வெள்ளிக் கிண்ணத்தை மறைத்து வைக்கச் செய்தான். அவர்கள் ஊர் திரும்புகையில் கிண்ணம் திருடு போனதாக குற்றம் சாட்டப்பட்டு பென்யமீன் பிடிபட்டான். கிண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவன் எனக்கு அடிமையாவான் என்று யோசேப்பு சொன்னபோது சகோதரர்கள் துடிதுடித்தார்கள். அப்போது யூதா முன் வந்து யோசேப்பின் காலடியில் விழுந்து கதறினான். ஐயா, என் தந்தை அந்த பிள்ளையின் மேல் தன் உயிரையே வைத்திருக்கிறார். அவன் இல்லாமல் நாங்கள் திரும்பினால் அவர் துக்கம் தாழாமல் இறந்து விடுவார். அவனுக்கு பதிலாக என்னை அடிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினான். சகோதரர்களின் இந்த மாபெரும் இதய மாற்றத்தை கண்ட யோசேப்பால் அதற்கு மேல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அங்கிருந்த எகிப்தியர்களை வெளியே போகச் சொல்லிவிட்டு உரத்த சத்தமிட்டு அழுதான். அந்த அழுகை அரண்மனை எங்கும் எதிரொலித்தது. கண்ணீர் மல்க அவன் சொன்னான், சகோதரர்களே, நான் தான் உங்கள் தம்பி யோசேப்பு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் சகோதரர்கள் இடி விழுந்தது போல நின்றார்கள். பயத்தில் அவர்களால் பேசக்கூட முடியவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களை அன்புடன் அருகே அழைத்து, பயப்படாதீர்கள். நீங்கள் என்னை இங்கே விற்றதற்காக வருத்தப்பட வேண்டாம். பல உயிர்களை காப்பாற்றும்படிக்கே தேவன் என்னை உங்களுக்கு முன்னதாக இங்கே அனுப்பினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் தேவனோ இன்று நடக்கிறது போல அநேக ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக மாற்றினார் என்று கூறி அவர்களை அரவணைத்து முத்தமிட்டான். பார்வோன் மன்னன் யோசேப்பின் குடும்பத்தினர் வருவதை கேள்விப்பட்டு மகிழ்ந்தான். யோசேப்பின் மொத்த குடும்பமும் வண்டிகளிலும் ஏறி கானானிலிருந்து எகிப்திற்கு புறப்பட்டது. எகிப்தின் எல்லையில் பல ஆண்டுகளுக்குப் பிறகு தன் மகன் யோசேப்பை நேரில் கண்ட யாக்கோபு அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு நெடுநேரம் அழுதார். யோசேப்பு அவர்களை எகிப்தின் செழிப்பான கோஷேன் நாட்டில் குடியமர்த்தினான். காலம் உருண்டோடியது. தந்தை யாக்கோபு காலமான பிறகு சகோதரர்களின் உள்ளத்தில் மீண்டும் பயம் எட்டி பார்த்தது. ஆனால் யோசேப்பு அவர்களை கனிவோடு தூக்கி நிறுத்தி, பயப்படாதீர்கள், நான் என்ன கடவுளா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக மாற்றினார். உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் தொடர்ந்து பராமரிப்பேன் என்று தேற்றினான். யோசேப்பு தன் 110வது வயதில் மரணப்படுக்கையில் இருந்தபோது தன் ஜனங்களை அழைத்து ஒரு தீர்க்க தரிசனத்தை கூறினான். தேவன் நிச்சயம் உங்களை சந்திப்பார். உங்களை இந்த தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்துச் செல்வார். அப்போது என் எலும்புகளை இங்கிருந்து மறக்காமல் எடுத்துச் செல்லுங்கள் என்று ஆணையிட்டான். அவன் மறைந்தான். ஆனால் அவனது விசுவாசம் சாகவில்லை. 100 ஆண்டுகள் கடந்தன. இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறிய போது மாபெரும் தலைவன் மோசே மறக்காமல் யோசேப்பின் எலும்புகளை தன்னுடன் எடுத்துச் சென்றான். செங்கடலை கடந்த போதும் வனாந்தரத்தில் நடந்த போதும் அந்த எலும்புகள் அவர்களுடனேயே இருந்தன. இறுதியில் கானான் தேசத்தை அடைந்த போது யோசேப்பின் எலும்புகள் அவன் தந்தை அவனுக்கு கொடுத்த அதே சீகேம் நிலத்தில் அடக்கம் செய்யப்பட்டன. யோசேப்பின் கனவு முழுமையாக நிறைவேறியது. சந்தேகமே இல்லை, மனிதர்கள் உங்களை தள்ளும் குழி உங்கள் முன்னேற்றத்தின் ஒரு படிதான். தேவன் உங்களோடு இருந்தால் உங்கள் தோல்விகளே உங்கள் வெற்றிக்கான ஏணிகளாக மாறும். ஆமேன்.